வெல்கம் பேக் டு tutti frutti குக்கிங். இன்றைக்கி ப்ரோட்டீன் இட்லி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு மூங் டால் 1 கப், உளுத்தம்பருப்பு 1 கப், ரெண்டும் சேம் அளவாக எடுத்துட்டு தனித்தனியாக கழுவிட்டு சேர்ந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பருப்பு ரெண்டும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊறியாச்சு. இதோ நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன், நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் பாதி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு காஞ்ச பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கணும். ஈரமாக இருக்கக்கூடாது. காஞ்ச பாத்திரத்தில் இது எல்லாத்துக்குமே இட்லி மாவு, ஆப்ப மாவு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் நம்ம போட்டால் தான் கரெக்டாக நமக்கு ஃபர்மெண்ட் ஆகி வரும். மீதி இருக்கிற உளுந்தையும் பருப்பையும் அதே மாதிரி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் அதிலே சேர்த்து அரைச்சிட்டு அந்த மாவு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். இப்போ மிக்சியில் உள்ளதெல்லாம் கையால் வலித்து அதில் போட்டுட்டு நல்ல இந்த மாவெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டுட்டோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சிடணும். இது ஒரு 6 மணி நேரம் ஃபர்மெண்டாக விட்டுறணும். 6 to 8 ஓகே. 6 மணி நேரத்துலேயே அது கரெக்டாக வந்துடும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக பொங்கி நல்ல பஃபியாக நமக்கு இருக்குன்ட்டு. இந்த மாவில் நமக்கு 30 இட்லி கிடச்சிச்சு. இப்போ இன்னும் 2 மணி நேரம் கழித்து நான் மார்னிங் 8 o'clock ஆகிடுச்சு. நான் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். அதுக்கு இட்லி தட்டில் தண்ணியால் தெளிச்சிட்டு எப்பவும் போல் இட்லி எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்ல இந்த மாதிரி சூடு வரும்போது இட்லி தட்டை வச்சு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட ப்ரோட்டீன் இட்லி சூப்பராக ரெடி ஆகிரும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. அரிசியே போடாமல் நமக்கு இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ஒரு இட்லி கிடச்சிருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன். சூப்பராக வந்துச்சு. இப்போவும் லேசாக தண்ணியை தொட்டுட்டு ஒரு ஸ்பூனால் எடுத்தோம்னா ஈஸியாக இட்லி வந்துடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலங்க. சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெயிட் லாஸ்க்கு சூப்பராக இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நவராத்திரி போகிறதுனால நவராத்திரி கூட இதை ஒரு நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். நம்ம டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டுக்கு எடுத்தோம்னா நமக்கு வெயிட் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை இதையே நம்ம இந்த மாதிரி ப்ரோட்டீன் இட்லியாக சாப்பிட்டா கூட வெயிட் லாஸ் கூட ஆகிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் யாருக்காவது சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.